வேலன்குர் ஒரு காலத்தில் அமைதியான நகரம். ஆனா இப்போ அந்த நகரம் தூங்கவே மறந்துடுச்சு. 3 கொலைகள் 2 வாரத்துல. ஒரே மாதிரி காயம், நிலாவடிவ குத்து. யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியல. ஆனா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு. இது சாதாரண கொலை இல்ல, யாரோ பெரிய ஆள் இதுல இருக்கான். அந்த சந்தேகம் ஒரு பேரை நோக்கி திரும்பிச்சு. இன்ஸ்பெக்டர் அர்ஜுன். அவன் எப்போவும் சீனுக்கு முதல் வருவான். அவன் எதையும் சொல்ல மாட்டான். அவன் முகம் எப்போவும் அமைதி. அந்த அமைதியே மக்களுக்கு பயமா தோணுச்சு. போலீஸ் தான் கொலைக்காரன். நகரம் முழுக்க அவனை குற்றவாளி மாதிரி பார்த்தாங்க. ஆனா ஒருத்தி மட்டும் அதை நம்பல. டாக்டர் மீரா. அவனை வேற மாதிரி பார்த்தா. ஒரு இரவு காயமடைந்த அர்ஜுன் அந்த மருத்துவமனைக்கு வந்தான். அது ஒரு வழக்கமான காயம் இல்ல. என்ன ஆயிற்று? மீரா கேட்டாள். நீ கேட்க வேண்டிய விஷயம் இல்ல, அர்ஜுன் சொன்னான். அந்த இரவு ஒரு நம்பிக்கையா மாறுச்சு. நம்பிக்கை அன்பா மாறுச்சு. ஒரு நாள் மீரா அவனை பின்தொடர்ந்தாள். ஒரு இருள் நிறைந்த தெரு, ஒரு தாக்குதல், ஒரு சண்டை, முகமூடி விழுந்தது. அது சப் இன்ஸ்பெக்டர் ரவி. சட்டம் பலவீனமா இருக்கு, நான் தான் நீதியா இருக்கேன். அர்ஜுன் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தான். ஆனா அவனை பிடிக்க அவன்தான் குற்றவாளி மாதிரி நடந்தான். அந்த நாள் அனைவருக்கும் முன்னாடி அர்ஜுன் ரவிய கைது பண்ணான். நகரம் அமைதியாகிட்டது. ஆனா அர்ஜுன் சிரிக்கல. அவன் எல்லாத்தையும் இழந்திருந்தான். பெயர், அமைதி, நம்பிக்கை. இந்த உலகம் உன்னை கொலைக்காரன்னு பார்த்தது. ஆனா நான் உன்னை காப்பாத்துறவன்னு பார்த்தேன். சில நேரங்களில் நீ பயப்படுற நிழல் உன்னை காப்பாத்துற ஒரே மனிதனாக இருக்கும்.